ஹலோ மக்களே, ஸோ நம்மளோட பியூ விலாக் யூடியூப் சேனலுக்காக பார்த்தீங்கன்னா வந்து எங்கே வந்துருக்கிறோம் பார்த்தீங்கன்னா ரூபி கார்ஸ் தாங்க வந்திருக்கிறோம். பையிங் சேலிங் எக்ஸ்சேஞ்ச் பார்க்கிங் சேல் எல்லாமே பண்ணிட்டு இருக்கிறாங்க, ஃபினான்ஸ் கூட பண்ணிட்டு இருக்கிறாங்க. ஸோ இவங்களோட விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா வந்து யூஸ்டு கார்ஸ் பாண்டிச்சேரி ப்ளஸ் தமிழ்நாடு ரெண்டு இடத்துலையுமே எடுத்து வந்து இங்கே சேல் பண்ணிட்டு இருக்கிறாங்க. ஒரு ரீசனபிளான ப்ரைஸில் பண்ணிட்டு இருக்கிறாங்க. இவங்க கிட்ட இப்போதைக்கு என்னென்னலாம் இப்போ கார்ஸ் இருக்குதுன்றதை நம்ம வீடியோஸில் பார்க்கலாம். ஆல்ரெடி நான் லாஸ்ட் வீக் கூட போஸ்ட் பண்ணியிருப்பேன் நம்ம ரூபி கார்ஸ் வந்து கார்ஸ் என்னென்ன கார்ஸ் வந்துருக்குதுன்னு சொல்லிட்டு. இந்த வீக்கும் இருக்கக்கூடிய கார்ஸ்லாம் பற்றி நம்ம பார்க்கலாம். ஸோ ரூபி கார்ஸ் இவங்களோட கோட் வேர்டே பார்த்தீங்கன்னா வந்து யுவர் கார் யுவர் சாய்ஸ். உங்களுக்கு என்ன கார் வேணுமோ அதை இங்கே சொன்னீங்கன்னா அது உங்களுக்காக எடுத்து தருவாங்க. ரூபி கார் எங்கே லொக்கேட் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா பாண்டிச்சேரி டு திண்டிவனம் பைபாஸ் ரோட்டில். இதுதான் உள்ளே வர வழி. ஸோ நிற்கிறோம் பார்த்தீங்களா, இதுதான் உள்ளே வர வழி. அது வந்து பைபாஸ் ரோடு. கேஎஃப்சி தாண்டினோடனே சர்வீஸ் ரோட்டில் நீங்கள் வாங்கலாம். கேஎஃப்சி தாண்டினோடனே ஒரு ரெண்டாவது லெஃப்ட்லேயே பார்த்தீங்கன்னா, ஆமாம் இப்படி போனீங்கன்னா வந்து உங்களுக்கு ரைட் வருமா. ஸோ அந்த சைட்லேருந்து வந்தீங்கன்னா லெஃப்ட் வரும். ஸோ ஒன்றாவது ரைட்லேயே பார்த்தீங்கன்னா வந்து உள்ளே வரமே இருக்கும். ஒரு 4 பில்டிங் தள்ளினா ரூபி கார்ஸ் பார்க்கலாம் நீங்கள். ஸோ ஃபோன் நம்பர் அங்கே இருக்கிற நம்பர் உங்களுக்கு ஸ்க்ரீன்லேயும் இருக்கும். ஓகேவா. ஸோ யுவர் கார் யுவர் சாய்ஸ். இப்போ என்னென்னலாம் கார்ஸ் இருக்குதுன்றது இன்றைக்கி நம்ம வீடியோஸில் பார்க்கலாம். ஸோ இவ்வளோ கார்ஸ் இருக்குது, இல்லை ஒரு சில கார்ஸ் புக்குடுமே இருக்குது. புக்குடான காரை நம்ம விட்டலாம், புதுசாகிற காரை நீங்கள் நம்ம வீடியோஸில் பார்க்கலாம். அடுத்தது என்ன காருன்னு பார்த்தீங்கன்னா பாண்டிச்சேரி ரெஜிஸ்ட்ரேஷன்லேருந்து உண்டாய் சாண்ட்ரோ எறாங்க. ஸோ எறான்றது ஒரு டைமில் வந்து ஒரு பீக்கில் இருப்பாங்களா, அவங்கள பார்த்தா எறான்வாங்க. அதேமாரி இந்த கார் ஒரு டைமில் பீக்கில் இருந்த கார் தான் வந்து 2019 ரெஜிஸ்டர் இருக்குது. 20,000 கிலோமீட்டர் கிட்ட போயிருக்குது. ரெண்டு ஓனர் கண்டிஷன் பெட்ரோல் வண்டி. இதோட விலை பார்த்தீங்கன்னா வந்து 3,60,000 கிட்ட கோட் பண்ணியிருக்கிறாங்க. இதோட ஃபியூச்சர்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா வந்து பவர் ஸ்டேரிங், பவர் விண்டோ, ஏசி, சிங்கிள் ஏர் பேக், மியூசிக் சிஸ்டம். இன்சூரன்ஸ் இப்போதைக்கு இல்லை. நீங்கள் அதை எடுக்கும்போது நீங்கள் என்னென்னு பேசுங்க, ப்ரைஸில் நெகோஷியபிளாக. இல்லை வந்து இன்சூரன்ஸ் அவங்க டாப் அப் பண்ணி தருவாங்கன்றதை நீங்கள் டேரெக்டாக பேசி உங்களுக்கு மோஸ்ட்டாக நமக்கு தெரிஞ்ச வரைக்கும் இன்சூரன்ஸ் டாப் அப் பண்ணி கொடுத்துருவாங்க. நம்ம சேனல் சப்ஸ்கிரைபருக்கு நான் பண்ணி தர சொல்கிறேன் நான். ஓகேவா. ஸோ உண்டாய் சாண்ட்ரோ ஏரா. ஸோ 2019 20,000 கிலோமீட்டர் கிட்ட போயிருக்குது. இந்த கார் நம்மளோட ரூபி கார்ஸில் இப்போ அவைலபிளாக இருக்குது. வாங்க. ஸோ இந்த கார் நீங்கள் எடுக்கணும்னு நினச்சிங்கன்னா 360 தாங்க. ரொம்ப லோ பட்ஜெட்டில் பண்ணிட்டு இருக்கிறாங்க. லோ பட்ஜெட்டில் நிறைய கார்ஸ் இருக்குது. அதெல்லாம் பற்றி நம்ம இன்றைக்கி வீடியோஸில் ஒவ்வொன்றா பார்க்கலாம். ஸோ இந்த கார் எடுக்கணும்னு நினச்சிங்கன்னா ரூபி கார்ஸ் வந்து விசிட் பண்ணி பாருங்கள். ஸோ அடுத்தது என்ன காருன்னு பார்த்தீங்கன்னா வந்து நம்ம பாண்டிச்சேரி ரெஜிஸ்ட்ரேஷன் வந்து ஸ்விஃப்ட் VXi AMT ஆப்ஷனோட 2020 39,000 கிலோமீட்டர் கிட்ட போயிடுது. ஒரு ஓனர் கண்டிஷன் பெட்ரோல் வண்டிங்க. இதோட விலை பார்த்தீங்கன்னா வந்து 5,95 கோட் பண்ணியிருக்கிறாங்க. 5,95,000 கோட் பண்ணியிருக்கிறாங்க. ஆப்ஷன்ஸாக பார்த்தீங்கன்னா வந்து பவர் ஸ்டேரிங், பவர் விண்டோ, ஏசி, டியூவல் ஏர் பேக், டச் மியூசிக் சிஸ்டம் வித் ரிவர்ஸ் கேமரான்னு சொல்லிட்டு ஒரு சில ஃபியூச்சர்ஸ் கொடுத்துருக்குறாங்க. பேசிக்கான ஃபியூச்சர்ஸ்லாம் வந்து இன்சூரன்ஸ் பார்த்தீங்கன்னா வந்து இந்த மந்த்து நவம்பர் மந்த் வரைக்கும் இன்சூரன்ஸ் அவைலபிளாக ஆகுது. வாங்க இதுக்கு ஓனர்கிட்ட சொல்லி ஒரு பெஸ்ட் ப்ரைஸ் பண்ணிக்கலாம். நம்ம பாண்டிச்சேரிக்குள்ளே ஓட்டணும்னு நினைக்கிறவங்க, இல்லை வெளியூரில் பாண்டிச்சேரி வண்டி இருந்தால் கொஞ்சம் ப்ரைஸ் கம்மியாக இருக்குன்ற ஃபீல் பண்ணுறவங்க, ஸோ கண்டிப்பாக இந்த காரை நீங்கள் ப்ரிஃபர் பண்ணலாம். ஷிஃப்ட் VXi. ஸோ இது பார்த்தீங்கன்னா ஒரு ஆட்டோமேட்டிக் காரு. ஸோ ஆட்டோமேட்டிக் கார் நிறைய பர்சன்ஸ்க்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். மேபி இப்போ தான் ஃபஸ்ட் டிரைவிங் பண்ணுறவங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். 2020 தான் 39,000 கிலோமீட்டர் கிட்ட போய் இது ஒரு ஓனர் கண்டிஷன். சரி, என்ன கூடவோ குறைச்சலோ ஒரு ஓனர்கிட்ட சொல்லி ஒரு பெஸ்ட் ப்ரைஸ் நான் கண்டிப்பாக பண்ணி தர சொல்கிறேன். ஓகேவா. கார் பார்த்தீங்கன்னா வந்து இதுவும் நம்ம TN ரெஜிஸ்ட்ரேஷன் கார் தான் வந்து ஹோண்டா மொபிலோ. ஸோ இதோட கார் பார்த்தீங்கன்னா வந்து 2014 ரெஜிஸ்டர் ஆகிருக்குது. 64,000 கிலோமீட்டர் கிட்ட போகுது. ஒரே ஒரு ஓனர் கண்டிஷன். இதோட பெட்ரோல் வண்டி. இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா வந்து 540 கோட் பண்ணியிருக்கிறாங்க. ஒரு சூப்பரான ஒரு கார் தான். இதுவுமே வந்து நம்ம TN ஃப்ரெண்ட்ஸுக்கு கண்டிப்பாக இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த கார்ஸ் வந்து ஏன்னா PY கார்ஸ் அங்கே ஓட்டுறது கொஞ்சம் சிரமமாக இருக்கும். ஆனால் TN தான் பர்ஃபெக்டாக இருக்கும்னா ஸோ இதை நீங்கள் தாராளமாக தூக்கிட்டு போயிடுங்க. ஓகேவா. ஸோ 2014 லோன்லாம் பண்ணிங்கன்னா ஒரு பிரச்சனையுமே இல்லை. 64,000 கிலோமீட்டர் இது ஒரு ஓனர் கண்டிஷன் போயிருக்குது. இதோட விலை பார்த்தீங்கன்னா 540 கோட் பண்ணியிருக்கிறாங்க. இதுக்கான ஃபியூச்சர்ஸாக பார்த்தீங்கன்னா வந்து பவர் ஸ்டேரிங், பவர் விண்டோ, ABS, அலாய் வீல், மியூசிக் சிஸ்டம் கொடுத்துருக்காங்க. இன்சூரன்ஸில் இன்சூரன்ஸ் உங்களுக்கு டாப் அப் பண்ணி கொடுத்துருவாங்க. ஸோ இந்த கார் எடுக்கணும்னு வச்சிங்கன்னா ரூபி கார்ஸ் வந்து மறக்காமல் விசிட் பண்ணி பாருங்கள். ஹுண்டாயோட i20 இருக்குதுங்க. ஸோ 2015 2 ஓனர் கண்டிஷனு டீசல் வண்டி. ஸோ டீசல் வண்டி நிறைய பேர் கேப்பிட்டே இருப்பீங்களா, இப்போ பார்த்தா டீசல் வண்டி இருக்கான்னு சொல்லிட்டு டீசல் வண்டி இருக்குது. இதோட கிலோமீட்டரே பார்த்தீங்கன்னா வந்து 58,000 கிலோமீட்டர் தான் போய்க்குது. 2 ஓனர் கண்டிஷன். இதோட விலை என்ன கோட் பண்ணியிருக்கிறாங்க பார்த்தீங்கன்னா வந்து ஆஃபர் ப்ரைஸில் பார்த்தீங்கன்னா வந்து 4,95 கோட் பண்ணியிருக்கிறாங்க. பவர் விண்டோ, பவர் ஸ்டேரிங், மியூசிக் சிஸ்டம், ரிவர்ஸ் கேமரா, அலாய் வீல் ப்ளஸ் நிறைய ஆப்ஷன்ஸோடு கொடுத்துருக்குறாங்க. அடுத்த வருஷம் 5ஆம் மாதம் வரைக்கும் இன்சூரன்ஸ் அவைலபிளாக இருக்குது. டயர் வேல்யூ பார்த்துங்க புதுசாக பண்ணியிருக்கிறாங்க. ப்ளஸ் ஒரு செரி ரெட் கலர்னு சொல்ல முடியாது, இப்போ ஒரு ஆப்பிளில் ஒரு கலரில் இருக்குது பார்த்தீங்களா, அந்த ஆப்பிள் கலரில் டிசைன் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ ஒரு ஃபேமிலிக்கு ஏற்ற காரு 495 இருந்தால் போதும் இந்த காரை நீங்கள் எடுத்துக்கலாம். ஸோ இது வந்து 2015ன்றதால லோன் பண்ணிக்கலாம். 90-80 உங்கள் ஸ்கிவில் நல்லா இருந்ததுன்னா 100% கூட நம்மளால் லோன் நல்லா பண்ணி தர முடியும். ஓகேவா. ஸோ ஸ்கிவில வந்து ஸ்கோரை வந்து பயங்கரமாக வச்சுக்கிங்க. ஸோ எவ்வளோ
அதாவது நீங்கள் முன் பணமே இல்லாமல் கூட கார் எடுத்துகிட்டு போகிற அளவுக்கு உங்கள் சிவில் இருக்கணும். ஓகேவா? அப்படி இருந்ததுன்னா வேறு பிரச்சனையே இல்லை. சரி, நீங்கள் கார் எடுத்துகிட்டே போயிட்டே இருக்கலாம். நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு நம்ம நிறையா வந்து மூவ் பண்ணி தான் நம்ம ஒரு 90% வரைக்குமே நம்மளால் மூவ் பண்ணி லோன் பண்ணி தர முடியும். இந்த காரும் புக் ஆகிடுச்சு. இந்த டைம் நிறைய கார் புக் ஆகிடுச்சிங்க. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து இந்த கார் இப்போ ஃப்ரீயாக தான் இருக்குது. டொயாட்டோ இனோவா. ஸோ 2013 இதோட கிலோமீட்டர் பார்த்தீங்கன்னா வந்து 270 கிட்ட போயிருக்குது. ஒரு ஓனர் கண்டிஷன் டீசல் வண்டி. ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா வந்து 890 கோட் பண்ணியிருக்கிறாங்க. 8,90,000 கோட் பண்ணியிருக்கிறாங்க. இது பார்த்தீங்கன்னா வந்து ஒரு 7 சீட்டர் காரு. பவர் ஸ்டேரிங், பவர் விண்டோ, ஏசி, டியூவல் ஏர் பேக், அலாய் வீல், மியூசிக் சிஸ்டமு, ப்ளஸ் பார்த்தீங்கன்னா வந்து இன்னும் நிறைய ஆப்ஷன்ஸோடு கொடுத்துருக்குறாங்க. டயர்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா வந்து 85% வரைக்கும் இருக்குது. குட் கண்டிஷனில் இருக்குது. ஸோ அவங்களே அங்கே குறிப்பிட்டு வச்சுட்டாங்க 85% தான் டயர் இருக்குதுன்னு சொல்லிட்டு. ஓகேவா? ஸோ ஒரு 7 சீட்ரு, ஒரு பெரிய ஃபேமிலி, ஒரு பிக் ஃபேமிலி அப்படின்னா இந்த காரை சூஸ் பண்ணலாம். 890 கோட் பண்ணியிருக்கிறாங்க. 2013. முடிஞ்சாலும் நம்ம சைட்லேருந்து என்ன லோன் ப்ராசஸ் பண்ண முடியுமோ பண்ணிக்கலாம். 10 வருஷம் கணக்கு தான் வரும். இப்போ ஆல்மோஸ்ட் 2015 2025 வரப்போகுது. 15 to 25 தான் கணக்கு பண்ணுவாங்க. ஆனால் 23ன்றதால வந்து முடிஞ்ச அளவுக்கு லோன் பண்ணி பார்க்கலாம். பட் நீங்கள் ஒரு முன் பணம் கொஞ்சம் வெயிட்டாகவே வச்சுங்க. ஓகேவா? பொதுவாக நம்மக்கிட்ட பார்த்தீங்கன்னா ஒரு 50,000 ஒரு இனிஷியலாக வச்சுக்கிட்டே எப்பவுமே காரை புக் பண்ணிங்க. ஓகேவா? ஸோ இந்த கார் எடுக்கணும்னு வச்சிங்கன்னா 890 இருந்தால் போதும். இந்த டொயோட்டா இனோவா நீங்கள் எடுத்துகிட்டு போயிட்டே இருக்கலாம். இது வந்து பிவே ரெஜிஸ்ட்ரேஷனில் உள்ள வண்டிங்க. அடுத்த காரு பார்த்தீங்கன்னா வந்து ஷிஃப்ட் டிசைர்டு. 2019 மேக்கு, 2020 ரெஜிஸ்டர் ஆகிருக்குது. 45,000 கிலோமீட்டர் கிட்ட போயிருக்குது. ஒரு ஓனர் கண்டிஷன் பெட்ரோல் வண்டி. இதோட விலை பார்த்தீங்கன்னா வந்து 6,10,000 கிட்ட கோட் பண்ணியிருக்கிறாங்க. பவர் ஸ்டேரிங், பவர் விண்டோ, ஏசி ஃப்ரீ, 2 ஏர் பேக் இருக்குது. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து டச் ஆடியோ சிஸ்டம், ரிவர்ஸ் கேமரா வித் சென்சாரோட கொடுத்துருக்குறாங்க. நம்ம ஜான்வரி வந்தால் இதுக்கு இன்சூரன்ஸ் க்ளோஸ் ஆகுது. அது வரைக்கும் இப்போ இன்சூரன்ஸ் ஓப்பனில் தான் இருக்குது. இதோட விலை பார்த்தீங்கன்னா 610 கோட் பண்ணியிருக்கிறாங்க. பெட்ரோல் வண்டி, ஒரு ஓனர் கண்டிஷன். ஸோ கார் பாருங்கள், ஒரு காஃபி மெட் கலரில் சூப்பராக இருக்குது. ஸோ பிவே ரெஜிஸ்ட்ரேஷனில் தான் ரெஜிஸ்டர் ஆகிருக்குது. வாங்க இதுக்கும் ஓனர்கிட்ட சொல்லி என்ன ஒரு பெஸ்ட் ப்ரைஸ் பண்ணுமோ அது பெஸ்ட் ப்ரைஸ் பண்ணி தர சொல்கிறேன் நான். என்ன காருன்னு பார்த்தீங்கன்னா வந்து ரெனால்டு குட்டு 2018 53,000 கிலோமீட்டர் கிட்ட போகுது. ஒரு ஓனர் கண்டிஷன் பெட்ரோல் வண்டிங்க. இதோட பிரைஸ் பார்த்தீங்கன்னா வந்து 360 கோட் பண்ணியிருக்கிறாங்க. பிவே ரெஜிஸ்ட்ரேஷன் தான். ஃபியூச்சர்ஸாக பார்த்தீங்கன்னா வந்து பவர் ஸ்டேரிங், பவர் விண்டோ, ஏசி, டியூவல் ஏர் பேக், டச் ஸ்க்ரீன், ரிவர்ஸ் கேமரா வித் சென்சார், நியூ டயர்ஸ் தான். ஸோ டயர்ஸ் எல்லாமே புதுசாக போட்டுருக்காங்கன்னு சொல்லிட்டு அதுக்கு இண்டிகேஷனாக வச்சுருக்கிறாங்க. 11ஆம் மாதம் வரைக்கும் இன்சூரன்ஸ் அவைலபிளாக இருக்குது. ஒரு ப்ளூ கலர் காரு. ஸோ குட் எடுக்கணும்னு நினச்சிங்கன்னா தாராளமாக விசிட் பண்ணி பாருங்கள். 2018 கார் தான் வந்து 53,000 கிலோமீட்டர் கிட்ட போயிடுது. இதோட விலையாக பார்த்தீங்கன்னா வந்து 360 கோட் பண்ணியிருக்கிறாங்க. ரொம்ப கம்மி ப்ரைஸ் தான். வாங்க ஓனர்கிட்ட சொல்லி இந்த காருக்கு நான் கண்டிப்பாக ஒரு பெஸ்ட் ப்ரைஸ் பண்ணி தர சொல்கிறேன் நான். அடுத்த என்ன காருன்னு பார்த்தீங்கன்னா வந்து மாருதி ஆல்டோ K10 இருக்கும், 800 இருக்கும். இது ஒரு வேரியேஷனு. ஸோ இது வந்து புதுசாக எடுக்கிறவங்களுக்கு, புதுசாக டிரைவிங் பண்ணுறவங்களுக்கு ஈஸியாக இருக்குது. இந்த கார் வந்து 18 ரெஜிஸ்டர் ஆகி 19 வந்து எடுத்துருக்குறாங்க. ஓகேவா? 36,000 கிலோமீட்டர் கிட்ட போகுது. ஒரு ஓனர் கண்டிஷன் பெட்ரோல் வண்டி. இதோட விலை பார்த்தீங்கன்னா வந்து 365 கோட் பண்ணியிருக்கிறாங்க. இதோட ஃபியூச்சர்ஸாக பார்த்தீங்கன்னா வந்து பவர் ஸ்டேரிங், பவர் விண்டோஸ், ஏசி, டச் மியூசிக் சிஸ்டம், ரிவர்ஸ் கேமரா வித் கைடு ஆப்ஷனோட கொடுத்துருக்குறாங்க. ஸோ இன்சூரன்ஸ் 10ஆம் தேதி வரைக்கும் இன்சூரன்ஸ் அவைலபிளாக இருக்குது. K10 கண்டிப்பாக புதுசாக எடுக்கிறவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கற்றுக்க போகிறவங்களாம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இதை நீங்கள் கற்றுக்கிட்டு கூட திரும்பி இங்கே கூட வந்து விற்றுங்க. ஓகேவா? ஸோ இந்த மாதிரி நிறைய ஆப்ஷன் பண்ணிட்டு இருக்காங்க. ப்ளஸ் எக்ஸ்சேஞ்சுமே பண்ணிட்டு இருக்கிறாங்க. உங்ககிட்ட இருக்க காரை இங்கே பை பண்ணாலுமே சரி, இங்கே வந்து பாருங்கள், உங்கள் காருக்கு என்ன ஒரு வேலையோ அதையுமே பண்ணி கொடுப்பாங்க. ஓகேவா? அடுத்த கார் என்ன காருன்னு பார்த்தீங்கன்னா வந்து டாட்டோ டியாகோ. ஓகேவா? 2018 மேக் ஆகி 19 ரெஜிஸ்டர் ஆகிருக்குது. 74,000 கிலோமீட்டர் கிட்ட போய் இது ஒரு ஓனர் கண்டிஷன் பெட்ரோல் வண்டி. இதோட விலை பார்த்தீங்கன்னா வந்து 410 கோட் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ ஒரு நல்ல ஒரு ப்ரைஸில் தான் கோட் பண்ணியிருக்கிறாங்க. இன்சூரன்ஸு அடுத்த மாதம் 20ஆம் தேதி வரைக்கும் இன்சூரன்ஸ் அவைலபிளாக. அது பேசிக்கான ஒரு ஆப்ஷன்லாம் ஃபியூச்சர்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க. பவர் ஸ்டேரிங், பவர் விண்டோ, மியூசிக் சிஸ்டம் சொல்லிட்டு நிறைய ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. ஓகேவா? ஸோ இதுக்கு ஒரு பெஸ்ட் ப்ரைஸ் நான் பண்ணி தர சொல்கிறேன். அடுத்தது இது வரைக்கும் பார்த்து இல்லாத கார்ஸோட ஒரு 7 சீட்டர் காரு டொயாட்டோ இனோவா. ஓகேவா? ஸோ 2013 லோன்லாம் பண்ண முடியாது, பண்ணிக்கலாம், லோன்லாம் பண்ணிக்கலாம். 2,70,000 கிலோமீட்டர் கிட்ட போயிருக்குது. ஒரு ஓனர் கண்டிஷன் டீசல் வண்டி. இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா வந்து 8,90,000 கோட் பண்ணியிருக்கிறாங்க. ஒரு சரியான ஒரு ப்ரைஸ் தாங்க. ஸோ இதுக்கு நான் ப்ரைஸ் பண்ணிக்கலாம். ஏன்னா 7 சீட்டரில் கொஞ்சம் ஹையாக தான் இருக்கும். ஃபியூச்சர்ஸாக பார்த்தீங்கன்னா அவ்வளோ ஃபியூச்சர்ஸ் இருக்குது. இதில் வந்து பவர் ஸ்டேரிங், பவர் விண்டோ, ஏசி, டியூவல் ஏர் பேக், அலாய் வீல், மியூசிக் சிஸ்டம் வித் கம்பெனி சர்வீஸ் ரெக்கார்டோடு இருக்குது. 85% டயர் வேல்யூவோடு இருக்குது. ஓகேவா? குட் கண்டிஷன் ஆகுது. இன்சூரன்ஸ் இந்த மாதம் 6ஆம் மாதம் வரைக்கும் இன்சூரன்ஸ் அவைலபிள் ஆகுது.
வாங்க. ஸோ 860 கோட் பண்ணியிருக்கிறாங்க நம்ம சைட்லேருந்து, 890 கோட் பண்ணியிருக்கிறாங்க நம்ம சைட்லேருந்து. ஏதாவது ஒரு புஷ் பண்ணி எதாவது கம்மி பண்ண முடியுமான்னு பார்க்குறேன். ஓகேவா? ஸோ ஒரு ஓவராலாக நம்ம ரூபி கார்ஸ் வந்து நிறையா கார்ஸ் பார்த்துருந்தோம் இந்த டைம் வந்து, இந்த வருஷம் ஸ்டார்ட் பண்ணுறதே வந்து. ஸோ கண்டிப்பாக ஸோ 2025 நம்ம சேனலோட மோட்டோவே வந்து எல்லார் கையிலையும் ஒரு கார் இருக்கணும்னு சொல்லிட்டு தான் வந்து. ஸோ இந்த வருஷத்துக்குள்ளே எல்லாருமே நீங்களும் ஒரு கார் வாங்கிடுவீங்கன்னு எனக்கு தோணும். பண்ணிடுங்க. ஓகேவா? பாய் பாய் பாய்.